வாரு வந்தா கோல்டு மேலேயே போகும்னு சொல்லிட்டு கோல்டா வாங்கி சேர்க்குறீங்களா? கோல்டு நல்லா பண்ணிருக்கா, ஈக்விட்டி நல்லா பண்ணிருக்கான்னு பழைய டேட்டாவை எடுத்து நம்ம பார்க்கலாம். கார்கில் வார் 1999ல வந்தது. அந்த வார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் 13%, ஈக்விட்டியோட ரிட்டர்ன்ஸ் 29.4%. இந்த இடத்துல ஈக்விட்டி தான் வின்னர். பார்லிமெண்ட் அட்டாக் 2001ல வந்தது. அந்த சமயத்திலிருந்து 1 இயர் கழிச்சு பாத்தீங்கன்னா கோல்டு 18% கொடுத்திருக்கு, ஈக்விட்டி -1.3% கொடுத்திருக்கு. which means கோல்டு தான் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கு. 2008 மும்பை அட்டாக் நடந்தது 26/11. அந்த அட்டாக் வரும்போது பாத்தீங்கன்னா கோல்டு ஒரு வருஷத்துல 35% கொடுத்தது, whereas ஈக்விட்டி அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 81.9%, almost 82% ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டி உங்களுக்கு அந்த வருஷம் கொடுத்தது. உரி அட்டாக் அண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் வந்தபோது ஒரு வருஷத்துல கோல்டு -8% கொடுத்தது, ஈக்விட்டி 15.6% கொடுத்தது. இப்ப ரீசெண்டா நடந்த புல்வாமா அட்டாக் 2019ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டேட்ல இருந்து ஒரு வருஷத்துல கோல்டு 42% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, ஈக்விட்டி 12.7% தான் கொடுத்தது. இந்த டேட்டா பாயிண்ட பாத்தீங்கன்னா 3 இன்சிடென்ட்ல ஈக்விட்டி நல்லா பண்ணிருக்கு, 2 இன்சிடென்ட்ல கோல்டு நல்லா பண்ணிருக்கு. ஒரு புத்திசாலியா இருந்தா ஈக்விட்டி வச்சுப்பாங்க, கோல்டு வச்சுப்பாங்க.